இந்த வீக்கெண்ட் சிக்கன் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 1 kg அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், 7-8 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால், ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொடியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. 2 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கருவேப்பிலை, பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கல்பாசியும் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளாடி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸு, டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.